வணக்கம், நான் உங்கள் suryathangaraj. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான ஒரு கேன் வச்சு பலூன் பம்ப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கேன் எடுத்துக்கோங்க. இது டிஷ்வாஷ் லிக்விட் வந்த கேனு. இது நடுவில் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் நான் இந்த கேன் எடுத்திருக்கேன். இதில் இந்த மாதிரி லெட் பென்னோட மேலே இருக்கிற பாகம் இதை நான் இந்த மேலே இருக்கிற ஹோலில் சொருகிக்க போகிறேன். இது உங்களுக்கு சொருகிற கஷ்டமாக இருந்துச்சுன்னா லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் லேஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக சொருக முடியும். இப்படி சொருகும் போது ஏர் வெளியே லீக் ஆகாத மாதிரி இருக்கணும். டைட்டாக அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. பென் சொருகியாச்சு. ஒரு தடவை நடுவில் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, வேறு எங்காச்சும் காற்று ரிலீஸ் ஆகுதான்னு. இப்போ ஏதாச்சும் ஒரு ஷார்ப்பான ஒரு நைஃப் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம எங்கே ப்ரெஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஒரு பலூன் எடுத்து அந்த பெண்ணோட மேல் பாகத்தில் மாட்டிக்கலாம். இது இந்த பாட்டிலோட கேப்பில் அப்படியே கூட இந்த பலூனை நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். ஆனால் பலூன் பெரிய பலூனாக இருக்கணும். இந்த பலூனில் சின்னதாக இருக்கிறதுனால தான் இந்த பெண்ணை நான் சொருகியிருக்கிறேன். இல்லைன்னா இந்த பலூனை நீங்கள் அப்படியே மாட்டிக்கலாம். இந்த பலூனை மாட்டும் போது கொஞ்சம் கேப் தெரியுது, அதனால் நான் ஒரு நூல் வச்சு கட்டிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த பாட்டிலில் போட்டுக்கிற ஹோல் இருக்கிற இடத்த நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை கையில் ரிலீஸ் பண்ணும்போது அந்த பலூன் இருக்கிற இடத்த நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கணும். இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி அந்த ஹோல் இருக்கிற இடத்த ப்ரெஸ் பண்ணணும், அப்புறம் பலூனை பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பலூனுக்குள்ளே காற்று நிரம்பிடும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதுக்கப்புறம் காற்று நிரம்பினதுக்கப்புறம் இந்த பலூனை கட்டிக்கிறேன். பலூனை வாயில் வச்சு ஊதும்போது ஏதோ ஒரு உப்பு மாதிரி டேஸ்ட் வருதுங்க. கண்டிப்பாக அது ஏதோ ஒரு கெமிக்கல்ஸாக தான் இருக்கும். அதனால தான் நான் இப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சீக்கிரமாக நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.